என்னடா இவ்வளோ கேவலமான கலர்ல இருக்கு? என்ன ஏச்சி பத்தையா? ஆ ஆ ஆ சரி குளிக்கிறதான் பிடிக்கிறீங்க. எண்ணெய் ஏமாத்தி புரிங்க வேண்டாம். இந்த மாதிரி பொரிச்ச எண்ணெயிலே போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கிற பஜ்ஜி போண்டா வடை பூரின்னு நீங்க இன்னமும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா பாய் குருசியா இருப்போமையோ. டோட்டல் பாய்சன் தான் உங்க ஹார்ட்டுக்கு. எல்லா கொடிய நோயும் உங்களுக்கு வந்து சேரும். என்னடா நாங்க தினமும் அருந்துற சாப்பாடை பார்த்து எங்களை பயப்பட வைக்கிறியான்னு என்னை பத்தி கேட்டீங்கன்னா அதை தாங்க நான் பண்றேன். ஏன் இது உங்களுக்கு ரொம்பவே கெடுதல். உங்களோட ஹெல்த்தை இன்னமும் நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கு நீங்க இன்னும் என்ன பெட்டரா பண்ணாங்கிறத எளிமையான முறையில தமிழ்ல எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நான் சேர்க்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தினமும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆயில ரீஹீட் பண்ண அது பிரேக் ஆகும். ஈஸ்டும் ஆக்சிஜனும் சேரும் போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டெவலப் ஆகுங்க. எண்ணெயில இன்னும் அதிகமா டிரான்ஸ் ஃபேட்ஸ், லிபிட், பெராக்சைட்ஸ் அண்ட் ஆல்டிஹைட்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும்ங்கிறது தான் சொல்றேன். இந்த மாதிரி பொரிக்கப்படுற எண்ணெய் எல்லாத்துக்கும் ஸ்மோக் பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. அந்த ஸ்மோக் பாயிண்ட்டை தாண்டி திருப்பி ரீஹீட் பண்ணும் போது அதோட தன்மை கம்ப்ளீட்டா மாற ஆரம்பிக்கும். பார்க்கறதுக்கு வேணா அதே மாதிரி இருக்கலாம். ஆக்சிடைஸ் ஃபேட்ஸ்ல இருந்து டாக்ஸிக் பை ப்ராடக்ட்ஸ் வரும். இந்த டாக்ஸிக் பை ப்ராடக்ட்ஸ் உங்க உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷன் இன்னும் அதிகமா கூட ஆரம்பிக்கும். கடைசி ஸ்டெப்பா புதிய வகையை வரக்கூடிய நோய் தான் இந்த ஹார்ட் அட்டாக், ஹார்ட் டிசீஸ் அண்ட் கார்டியாக் அரெஸ்ட். எண்ணெயை ரீஹீட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. எப்பவுமே ஹையர் ஸ்மோக் பாயிண்ட் உள்ள ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் யூஸ் பண்ணுங்க. குக்கிங்க்கு ஆயிலை ரீயூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிற இடத்துல மட்டும்தான் நீங்க சாப்பிடுறீங்கன்னா அந்த ஆயில் அவங்க ஃபில்டர் பண்றபடியாவது நீங்க பாத்துக்கோங்க. கடைசியா பொரிச்சதை கம்ப்ளீட்டா சாப்பிடுறது நிறுத்திட்டு சாட்டே பண்ண ஆரம்பிங்க, டேட் பண்ண ஆரம்பிங்க, அவன் யூஸ் பண்ண ஆரம்பிங்க.